ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான கொண்டக்கடலை கிரேவிங்க. இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? நம்ம நல்லா ஹோட்டல்ஸ்க்கு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போகும்போது அவங்க செய்கிற கிரேவி, நம்ம செய்கிற கிரேவி வித்தியாசமாக இருக்கும். அந்த கிரேவி இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை முன்னாள் நைட்டே நம்ம ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கிரேவி சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இது ஊற வச்ச கொண்டக்கடலையில் என்ன பண்ணணும்னா, நம்ம சில பொருள் எல்லாம் சேர்த்து இது வேக வைக்க போகிறோம். இதுக்காக ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கு கிடச்சது. இந்த மாதிரி நம்ம அரிசி வேக வைக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு சின்ன பவுச் இருக்கிறங்கிட்ட ஸ்டீலில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் டீத்தூள், அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, காம்பு, அப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன மஸ்லின் கிளாத்தில் இல்லை காட்டன் துணியில் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கொண்டக்கடலைக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். பாருங்கள், அந்த கொண்டக்கடலை கலரே நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா? இந்த கலர் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இது வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா வெண்ணெய் பட்டர் இருக்கும் இல்லையா, அது விட்டுக்கோங்க. இது அதில் குக் பண்ணால் தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன், நல்லா சின்ன சின்ன ஸ்பூனாக 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த வெங்காயம் இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல கலர் மாறணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நம்ம இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு, அப்புறம் இந்த வெங்காயம் சேர்ந்து வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் இருக்குமே அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வெந்துச்சு, கொஞ்சம் பாருங்கள் சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வெங்காயம் விழுது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் நான். ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் வெங்காயம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. வெங்காய பேஸ்ட்டுன்னு வாங்கலையே அது நல்லா ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. வெங்காயம் போட்ட உடனே அந்த கிரேவி கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலர் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஒரு 2 தக்காளி பழம் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நான். வெறும் தக்காளி பழம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி பழம் அதனால் 2 எடுத்துருக்கேன். பெருசுனா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க போதும். இது நல்லா அரைச்சிட்டு அந்த விழுது இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காய பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும், பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதில் நம்ம ட்ரை மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஒவ்வொன்றா நான் சொல்லிகிட்டே போடுறேன். பாருங்கள். 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோலே மசாலா, இல்லைன்னா கரம் மசாலா, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் காரம் நம்ம நார்மல் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். நான் ஒரு நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டேன். இப்போது ருசிக்கேற்ப உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம போட்ட அந்த நெய் இருக்கு இல்லையா, அதில் இந்த மசாலா ஃபுல்லாக வதக்கணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பரவி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. என்ன ஆகுன்னா, அந்த மசாலா ஃபுல்லாக இதில் இறங்கும். நம்ம போட்ட எல்லா மசாலா ஃப்ளேவர் அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க ஸ்மெல்லு. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதில் இதில் போட்டுடலாம். ஏற்கனவே வேக வச்சிட்டோம். இந்த மசாலாவும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக அந்த கொண்டக்கடலை நல்லா இழுத்துக்கும் நம்ம போட்ட மசாலா. இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் கொண்டக்கடலை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம கிரேவி நல்லா திக்காக இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு அது இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலாக கசூரி மேத்தினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை. இது நார்த் இந்தியன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் மேலே நம்ம நார்மலாக போடுற கொத்தமல்லி தழை அப்படியே நல்லா தூவிடுங்க. சூப்பரான கொண்டக்கடலை கிரேவிங்க. இது அட்டகாசமாக இருக்கும்.
பூரிக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.